முன்னொரு காலத்தில் ஒரு சாலிகான ஒழுக்கமுள்ள ஒரு பெண்ணின் கணவர் தட்டன் நகை செய்பவராக இருந்தார். 15 வருடமாக ஒருவர் அவரின் வீட்டிற்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுப்பதற்காக நியமிக்கப்பட்டிருந்தார். இதுவரைக்கும் அந்த மனிதர் அந்த வீட்டின் பெண்ணை கண் உயர்த்தி பார்த்ததில்லை. ஒரு நாள் அந்த தண்ணீர் கொண்டு வருபவர் அந்த வீட்டிற்கு தண்ணீர் கொண்டு வந்திருக்கையில் திடீரென்று அந்த பெண்மணியின் கையை மணிக்கட்டை பிடித்து கொண்டான். அந்த பெண் திடுக்கிட்டு தன் கையை உடனே விடுவித்து வீட்டிற்கு ஓடி கதவை மூடிவிட்டாள். தண்ணீர் வழங்குபவன் அங்கிருந்து போய்விட்டான். இரவு அந்த பெண்ணின் கணவர் கடையிலிருந்து வீடு திரும்பியதும் சாலிகான மனைவி கூறினாள், நிச்சயமாக இன்று நீங்கள் ஒரு பாவம் செய்து விட்டீர்கள். எனக்கு ஒரு பாவமும் நினைவில்லை. ஆனால் இவ்வாறு நடந்தது. ஒரு பெண் வளையல் காப்பு வாங்குவதற்காக கடைக்கு வந்திருந்தால் அவளின் வெள்ளை கைகளை பார்த்து நான் பொறுமையாய் இழந்துவிட்டேன். அவளின் அழகான கரங்களை பார்த்து நானே என் கையால் அவளுக்கு காப்புகளை அணிவித்தேன். இவ்வாறு கணவர் சொல்லி முடித்ததும் மனைவி கூறினாள், உங்களின் இந்த காரியத்தின் பழி உங்கள் மனைவியிடத்தில் இவ்வாறு எடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நீங்கள் மற்ற ஒருவரின் மனைவியிடம் கெட்ட எண்ணத்தில் நடந்தீர்கள். இன்று உங்கள் மனைவி கெட்ட எண்ணத்தால் நடாத்தப்பட்டால். கணவர் தன் செய்தியை நினைத்து வருத்தப்பட்டான். காலையில் தண்ணீர் கொண்டு வருபவனும் அந்த பெண்ணிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பூவாய் மொழிந்தார்கள், அந்நிய பெண்களின் கற்பை பாதுகாருங்கள், உங்கள் பெண்களின் கற்பு பாதுகாக்கப்படும்.